சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. உங்களுக்காக பணியாற்றிட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். கடந்த 5 வருஷமா உங்களுக்காக பணியாற்றியதை நீங்கள் அறிவீர்கள். ஜாதி, மத, இன, கட்சி எந்த வேறுபாடின்றி நம்முடைய தொகுதி மக்களுக்காக நான் பணியாற்றினேன் என்பதை நான் உரிமையோடு உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல அமைச்சராக இருந்தாலும் நம்முடைய தொகுதி, நம்முடைய மக்கள், நம்முடைய மக்களோடு மக்களாக இருக்கணும். மக்கள் பணி செய்வதே நம்முடைய முதல் கடமை என்ற முறையிலே எந்த பிரச்சனைனாலும் உங்களோடு இருந்தவள். அது 2000 பெருவெள்ளம் வந்த போதெல்லாம் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு தெரியும். உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்ற உரிமையோடு நான் மீண்டும் உதயசூரியன் தினத்தில் வாக்குகளை கேட்கிறேன். உங்களுக்காக பணிபுரிந்திட முதலமைச்சருடைய வாக்குறுதியான ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார். அடுத்து 2000 உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறார். முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, அதுபோல இந்த அமைப்பு சாரா வாரியத்தில் உள்ள அந்த உதவித்தொகை எல்லாம் 2000 உயர்த்தப்படும் என கூறியுள்ளார்கள். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லத்தரசிகளுடைய அந்த திட்டம் 8000 கூப்பன் வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பொருள் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம உள்ளூர் கடையிலே வாங்கிக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல எப்பவுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. மதசார்பற்ற கூட்டணி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இன்று நம்மளோடு கரம் கோர்த்துள்ளன, நம்மளோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால இந்த முறை இப்பொழுது ஏற்கனவே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டது போல முந்தின நாள் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற அந்த நிதியை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குது நம்முடைய பாஜக ஆட்சி. அது என்னைக்கு கொண்டு வர்றாங்கன்னா 17ஆம் தேதி நம்ம எல்லாம் கேரளாவா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலா எல்லா எம்பி இங்க எலெக்ஷன் வேலையில இருக்காங்க. அங்க சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அவை அந்த அளவுக்கு சிறுபான்மையை ஒடுக்கக்கூடிய ஒரு பாசிச பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது மத்தியிலே. அது அவர்களுடைய இலக்கை நாம் இங்க எட்டிவிடக் கூடாது, அவர்கள் எட்டிவிடக் கூடாது, அவர்கள் இங்கு கால் விடக்கூடாது என்ற முறையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதிமுக வேட்பாளர் முகமூடிதான் அதிமுக பின்னால இருக்கிறது பாசிச பாஜக, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே நாம் இல்லைன்னாச்சு அதுதான் சிலிண்டர் தட்டுப்பாடு. என்ன சொல்றாரு முதலமைச்சர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு எல்லாரும் தயாராருங்க, கொரோனா போல பிரச்சனை வரும்னு சொல்றாரு. இதுக்கா நாங்க உங்களை பிரதம மந்திரி ஆச்சோம்? ஏன் தெரியாத முன்னகுட்டியே? ஏன் எப்பவுமே நம்ம ரஷ்யால இருந்து நமக்கு வரும். இந்த முறை நீங்க அமெரிக்கா கை கோர்த்துட்டு அமெரிக்கா சொல்றது அப்படி கேட்டுட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரதம மந்திரி. ஆகவே வெளியுறவு கொள்கைனாலும் சரி எல்லாத்திலுமே நம்முடைய இந்தியர் நலன் பழிக்கக்கூடிய திட்டங்கள் இல்ல. அந்த பாஜக பாசிச ஆட்சிக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும். அவருடைய முகமாக இங்க இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக பணி செய்கிற உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர் உதயசூரன் சின்னம். வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். தம்பிமார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள், அண்ணமார்கள் எல்லாரும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னை வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்காக பணி செய்து ஒரு வாய்ப்பு தாருங்கள். மறவாதீர் உதயசூரன் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.